Hi, என் பேர் Preetha. நீங்க பார்க்கிறது iPhone தமிழ். சாதம்னு சொல்றது நம்ம வந்து சாம்பார் இல்லனா கூட்டு ரசம் இதோட தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு நான் வந்து கத்திரிக்காய் போட்டு ஒரு கூட்டு அத வந்து பிட்லைன்னு சொல்லுவா. அது எப்படி பண்ணனும்னு காமிக்க போறேன். பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிட்லையோட பொடியை பண்ண போறோம். இந்த பொடி பண்ணறதுக்கு இந்த மாதிரி ஒரு panல நான் என்ன பண்ண போறேன்னா தேங்காய் எடுத்துக்க போறேன். and தேங்காய் ஃபர்ஸ்ட் வறுக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் பவுன் கலருக்கு வந்தாச்சு. இப்போ நான் இத வந்து ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி எடுத்துட்டு அத கொஞ்ச நேரம் ஆற வைக்க போறேன். இப்போ இதே பாத்திரத்துல வந்து நான் கொஞ்சமா எண்ணெய் இந்த மாதிரி விட்டுட்டு பெருங்காயம் இருக்கு இல்லையா அத வந்து வறுக்க போறேன். இது வந்து நம்ம நல்லா பொரிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா பெருங்காயம் வந்து நல்லா பிரவுன் ஆயாச்சு. இது வந்து ஒரு சைடுல இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம பருப்பு போட போறோம். என்ன பருப்பு போட போறோம்னா உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நம்ம வறுக்க போறோம். இதோடயே நம்ம கொஞ்சம் தனியா ஆட் பண்ணலாம். தனியா வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் இந்த பிட்லை பொடிக்கு. அதனால உங்களுக்கு இன்னும் தூக்கலா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தனியா நீங்க சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 4 மிளகாய் நான் எடுத்துக்கிறேன். காரம் வந்து உங்க அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 மிளகாய் போட்டுட்டு இது வந்து நம்ம வறுக்கலாம். and இதோடயே இந்த தேங்காவையும் நான் ஆட் பண்ண போறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இந்த சூட்லயே இந்த மிளகாய் வந்து நல்லா வெந்துரும். அதனால நான் இதை ஜாஸ்தி ரோஸ்ட் பண்ண போறதில்ல. இப்போ நான் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வைக்க போறேன். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நல்ல பொடியா அரைக்க போறோம். இப்போ நான் வந்து இந்த பொடியை ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபைனா இல்லாத கொஞ்சம் நரநரன்னு தான் அரைச்சிருக்கேன். அப்படிதான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க இது வந்து மிக்சர்ல நல்லாவே அரைக்கலாம், நல்ல பவுடரா. இப்போ வந்து நம்ம பிட்லை பண்ணலாம். இப்போ இங்க ஆல்ரெடி பாத்திரம் வந்து நான் சூடு பண்ணறதுக்கு வச்சிருக்கேன். கொஞ்சமா இப்போ எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெயில கடுகு, அதோட கருவேப்பிலை இது வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வந்து நல்லா தாளிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நான் கத்திரிக்காய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெந்தியும் கூட இதில் சேர்க்கலாம். இன்னும் நம்ம கத்திரிக்காய் சேர்க்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு இதில் மஞ்சள் பொடி அண்டு புளி, இந்த வந்து புளியோட விழுது நான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்க்க போகிறேன். இப்போ கத்திரிக்காய் வந்து வதக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ இது வந்து புளி தண்ணியில் வந்து நம்ம சமைக்க போகிறோம். இதை அதனால் இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்போட கொஞ்சமாக பெருங்காய தண்ணி. இப்போ நான் பெருங்காயம் வந்து பொடியிலையும் சேர்த்துருக்கேன். அதனால் இதில் வந்து தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டு இப்போ இது வந்து கத்திரிக்காயெலாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புளி தண்ணியோட வாசனை போகிற வரையும் கத்திரிக்காய் வேகிற வரையும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது வந்து மூடி கூட பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ இது ஒரு 5-7 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடி எடுத்துட்டு இப்போ நல்லா கொதிக்க வைக்கலாம். இது கொதிக்க வைக்கிறது நம்ம இதில் இந்த மாதிரி கடலை இருக்கு இல்லையா அது சேர்க்கலாம். இப்போது நான் வந்து கத்திரிக்காயோட பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாவக்காயோட கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ புளி வாசனை வந்து ஒரு அளவுக்கு போயாச்சு. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இந்த பொடியை சேர்க்க போகிறேன். இப்போ இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலரிட்டு இப்போ இது வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு லோ ஃப்ளேமில் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி வந்து தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதில் தண்ணி கூட ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக இதில் வெல்லம் சேர்க்கலாம். நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். இது வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வந்து குக் பண்ணால் பிட்லை ரெடி. பார்த்தீங்களா பிட்லை பண்ணுறது எவ்வளோ ஈஸி. பொடி வந்து ஒரு தடவை பண்ணி வச்சுட்டா அவ்வளோ நேரம் ஆகாது.
இப்போ என்னோட அம்மா என்ன பண்ணுவான்னா இதில் கூட கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணுவா. ஆனால் நான் பண்ணதில்லை, ஏன்னா பொடியில் ஆல்ரெடி 2 பருப்பு இருக்கு இல்லையா, அதனால் நான் ஆட் பண்ணதில்ல. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த பிட்லை ரெசிபியை நிச்சயமாக ட்ரை பண்ணணும். ரெசிபி பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எங்கள் IFN தமிழ். இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.